கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நம்மை காண செய்திருக்கிறார். இந்த காணொலி வாயிலாகவும் கூட இந்த முதலாம் நாளிலே உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்துல ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனின் மெல்லிய சத்தம் சபைக்கு கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆபகூக் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் இந்த திருச்சபைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி ஆபகூக் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதும் பொழுது 1வது அதிகாரத்துல அநேக கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில தேவன் அவருக்கு இஸ்ரவேலிலே நடக்க போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அதை கண்ட ஆபகூக் தீர்க்கதரிசியால அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஆண்டவரே, அவ்வளவுதானா? நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தினுடைய வாழ்க்கை இப்படிதான் முடிய போகுதா அப்படின்னு பல கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில 1ஆம் அதிகாரம் முழுவதும் அவரை தன்னுடைய கேள்விகளை முன்வைக்கிறத பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல இந்த கேள்வியெல்லாம் தேவனிடத்துல கேட்டாச்சு, இப்ப தேவன் பேச போகிறார் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையில அவர் அமர்ந்து இருக்கிறார். என்ன தேவன் பேசுவார், என்ன அவருக்கு நான் மறுமொழி சொல்லுவேன், என் கேள்விக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகூக் தேவனை பார்த்து என்னவெல்லாம் கேள்வி கேட்டார் என்றால், என்னுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? இதுல 1வது அவர் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே, தீமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தேசத்தில் நடக்கிற தீமையை, என் வாழ்க்கையில நடக்கிற தீமையை என்னை ஏன் பார்க்க வைக்கிறீங்க? சில நேரங்கள்ல நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கேள்வி வரும், இதெல்லாம் நான் பார்க்கணுமா? இதெல்லாம் பார்க்கணும்னு ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார்? நான் மரித்திருக்கலாமே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் மரிச்சு போயிருக்கலாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி. 2வதாக இதே ஆபகூக் கேட்கிறார் தேவனை பார்த்து. 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? 1வது, என்ன ஏன் தீமையெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்க்க வைக்கிறீங்க? என் சூழ்நிலையில இவ்வளவு தீங்கு எனக்கு செய்கிறதை என்ன ஏன் பார்க்க வைக்கிறீங்கன்னு கேட்டாரு. 2வது, நீங்க ஏன் பார்த்துட்டே இருக்கிறீங்க? தீமையை நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்லவே. என் வாழ்க்கையில இவ்வளவு தீமைகள் நடக்குது, என்னுடைய தேசத்துல இவ்வளவு தீமைகள் நடக்குது, புறஜாதிகள் இப்படி எங்களுக்கு தீங்கு செய்கிறார்களே, இதை நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? நேரத்துல நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்துதான் நீங்க சும்மா இருக்கிறீங்களான்னு நம்முடைய வாழ்க்கையில கேள்விகள் வரும். இதே கேள்வியை தான் ஆபகூக்கு முன்னாடி வைக்கிறார், தேவனுக்கு முன்பாக வைக்கிறார். 3வதாக அவர் கேட்கிறார் அதே வசனத்துல பகுதியில, துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? ஆண்டவரே, ஒரு துன்மார்க்கன் ஒரு நீதிமானை விழுங்கும் பொழுது நீங்க எப்படி மௌனமா இருக்கிறீங்க? சத்துரு விரோதமாய் வரும் பொழுதே கொடியேற்றுகிற தேவன் அல்லவா நீங்க? எப்படி அவன் விரோதமாய் வந்து விழுங்கும் பொழுதும் நீர் அமைதலா இருக்கிறீங்க, மௌனமா இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்விகளை கேட்டிருப்போம். இவ்வளவு தூரம் அந்த எதிரிகள் வரும் பொழுது நீர் எப்படி மௌனமா இருக்கிறீர்? என்னுடைய வாழ்க்கையில நீங்க மௌனமா இருக்கிறது என்ன? எத்தனை நாட்கள் உங்களுடைய சமூகத்துல செபிக்கிறேன், எத்தனை நாட்கள் உங்களுடைய சமூகத்துல நான் விழுந்து கிடக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில நீங்க மௌனமா இருக்கிறது என்ன? 4வதாக கேட்கிறார் அதனுடைய 14வது வசனம், மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குறது என்ன? 4வதாக அவர் கேட்கிறார், ஆண்டவரே, மனிதனை நீர் உடைய சாயலின்படி படைத்தீர், எங்களை ரட்சித்து உமக்கேற்றவர்களாக மாற்றினீங்க. ஆனா இன்றைக்கு நாங்க நடத்தப்படுகிறது ஒரு மிருகத்தை போல, ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஊர்வன வகையை போல
நாங்கள் நடத்தப்படுகிறோம். உடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு உமக்காக வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்படி நடத்தப்படுகிறோம்? இது ஏன் எங்களை அப்படி அதற்கு சமானமாய் மாற்றினீங்க? 4 கேள்விகள் ஆபகுக்கு வாழ்க்கையில. என்னை பார்க்க வைக்கிறது என்ன? நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? மௌனமா இருக்கிறது என்ன? என்னை சமானமாக்குறது என்ன? இத்தனை கேள்விகள் ஆபகுக்கு வாழ்க்கையில இருந்தாலும் அதற்கு தேவன் தந்த ஒரே பதில், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில அநேக கேள்விகள் இருக்கலாம். அநேக கேள்விகளால இன்றைக்கு நீங்க வாழ்க்கைய ஒரு துன்பத்தின் நடுவுல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் என்று நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லா கேள்விக்கும் தேவன் ஒரு பதில் சொல்லுகிறான். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்னும் என்று சொல்லும் பொழுது இதுல தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றுமே என் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க போறது இல்லைன்னு முற்றுப்புள்ளியை நீங்க வைத்திருந்தாலும், ஆனா தரிசனம் இன்னும் இருக்கிறது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையிலிருந்து சொல்லுகிறார். அது முடிவிலே சீக்கிரத்தில் விளங்க போகிறது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. வார்த்தைகள் பொய் சொல்லாது. அதற்காக காத்திருக்க விரும்புகிறார். நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது, நீ அதை செய் இதை செய்யன்னு. அவர் நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்கல. அவருடைய வார்த்தை நிறைவேற காத்திருக்க சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்க, நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, விசுவாசத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியாக அந்த வார்த்தை இப்படியாக முடிகிறது, அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை நம்முடைய அறிவுக்கு ஆழம் தப்பினது போல தெரியலாம், ஆனா ஒரு நாளும் தேவன் தாமதமாய் செயல்படுகிறவர் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவருடைய நேரம் வரும் பொழுது அவர் பொறுமையாய் அல்ல, தீவிரமாய் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற தேவச்சனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை வெறும் கேள்வியால நிறைந்திருக்கலாம். நீங்க அவ்வளவுதான்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனா தேவன் முற்றுப்புள்ளி உங்க வாழ்க்கையில இன்னும் வைக்கல. அவர் உங்களுக்காக பார்த்து வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்துல உணரவும் இல்லை. ஒரு புதிய காரியத்தை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் புதிய காரியத்தை இந்த மாதத்துல செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் இந்த 1வது தேதியில உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனத்தை உடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிற தேவன், இந்த வார்த்தையை நினைத்து நிறைவேற்றுங்க. கேள்விகளால் நிறைந்திருக்கிற தேவச்சனத்திற்கு இந்த மாதம் பதிலாய் மாறட்டும். முடிந்ததென்று நினைக்கிறவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துவக்கமாய் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த மாதம் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொரு தேவச்சனத்தோடும் உடைய கரம் இருக்கட்டும். அவர்களை வழி நடத்துங்க. இந்த வார்த்தையை நினைத்து நிறைவேற்றி உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென்.